வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அப்பா மொட்டை முடியலப்பா. பைப்பு நல்லா சுரண்டிக்குவாங்க, அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க பைப்பை. நாமளே சின்ன சின்ன வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம், அதனால் நம்ம அடுத்தவங்க எதிர்பார்க்கணும். மேலே என்ன ஸ்கை கலரு வானம் என்ன கலருக்கு அதே மாதிரி தான் நமக்கு கிளியர் ஷீட்டுங்க வரும். நமக்கு இதான் நமக்கு ஃப்ரண்டில் எலிவேஷனுங்க. இப்போ தின்னர் பார்த்தோமோ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம், தின்னர் வந்து அடிக்கலாங்க. ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, பாருங்கள் இப்போ ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சுங்க. தின்னர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எதுக்கு அடிக்க போகிறோம்னா, பாருங்கள் மேலே வந்து இங்கே வந்து பாலிகார்பனேட் ஷீட்டு போடலான்னு சொல்லிட்டுங்க ஃப்ரண்டில். அதுக்காக இப்போ பார்த்தோம்னா கீழே வந்து கேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று ப்ரைமர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற இந்த ஸ்கொயர் டியூபுக்கு வந்து ப்ரைமர் அடிக்கணுங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அடித்ததுக்கப்புறமே உங்களுக்கு போடுறேன், வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். நான் கலக்கி கட்டுறேன் பாருங்கள். இப்படி கலக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊற்றணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் தின்னர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றுச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஸ்கொயர் டியூப் போட்டு ஏறிட்டேங்க. குதிரையை வச்சு மேலே ஏறிக்கிட்டோம், அதாவது இந்த நாற்கால் முக்காலி வச்சு. அப்புறம் இந்த ஸ்கொயர் டியூப்பில் வந்து கலவையெல்லாம் ஏன்னா ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் அதை ஃபஸ்ட்டு அந்த கலவையெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். எம்ரி சீட் போட்டேன், அது போகலைங்க. அதனால் ஆக்ஷா ஃப்ரேம் போட்டு நல்லா தேய்ச்சேங்க, அது போயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் டியூப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரப்பு ஷீட்டில் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ப்ரைமர் அடிக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடுங்க, அதாவது அந்த கலர் வெளியே கொட்டும் போது அந்த இடத்துல ஒட்டாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறமேல் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம 4 இன்ச்சு ப்ரெஸ்ஸுங்க, 2 இன்ச்சு ப்ரெஸ்ஸுங்க, 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷில் 2 இன்ச்சு ப்ரெஸ் எடுத்துகிட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று பக்கவாட்டு, ஒன்று வந்து வெர்டிக்கலாக, அதாவது ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் நான் அடித்தேங்க. இதை அப்போது வந்து நல்லாவே ஒட்டிக்கிச்சு. கேப் எதுவும் வரலைங்க, அவ்வளோதாங்க. கேப் வராமல் அடிக்கணும், அவ்வளோதான். ப்ரைமர் அடித்தா கேப் இல்லாமல் அடிக்கணுங்க. இப்போ நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கிறனால ஆளுங்க கிடைக்கலன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணுறவங்க வந்து எல்லாம் இந்த கட்சி மீட்டிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நாமளே சின்ன சின்ன வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம், அதனால் நம்ம அடுத்தவங்க எதிர்பார்க்கணும். ஸோ இந்த லீவ் டைத்தில் வந்து இது மாதிரி ஒர்க்கெலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து பெரிய வேலையெல்லாம் அவங்க பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டோம், இது மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிட்டோம். உங்களுக்கு பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலாக போட்டோமோ உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு. ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று வெர்டிகல். இப்போ இதுக்கு வேணாம்பா, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தோமா நம்ம இது 16க்கு 8ங்க. இப்போ பாலிகார்பனேட் ஷீட் போட்டுக்கலான்ட்டு அதுக்கு இதுக்கு பார்த்தோமா 1 இன்ச்சு வந்து ஹைட்டுக்கு மேலே தூக்கி இருக்கும், 1 இன்ச்சு கீழே இறங்கியிருக்குங்க. தண்ணி வாட்டத்துக்காக வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து 2 இன்ச்சு ஸ்கொயர் பைப்புங்க. இதுக்கு மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட் வரும், கிளியராக வருங்க. கிளியர் அதாவது மேலே வந்து ஸ்கை தெரியும், கீழே வந்து தூக்கு மாதிரி வச்சுட்டு ஃப்ளவர் பாட்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு பூச்செடி கட்டி தொங்கோட்டெல்லாம் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த செட்டப்புங்க. இது வந்து வேறு எதுவும் இந்த கேரளா டைப் அது மாதிரி எதுவும் போடலை. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தா நமக்கு இந்த லுக் வருதுங்க. நம்ம கிளியர் ஷீட் போட்டாலும் இதே மாதிரி இந்த லைட்டு கலர் இருக்கிற மாதிரி வருங்க. மேலே என்ன ஸ்கை கலரு வானம் என்ன கலருக்கு அதே மாதிரி தான் நமக்கு கிளியர் ஷீட்டுங்க வரும். நமக்கு இதுதான் நமக்கு ஃப்ரண்டில் எலிவேஷனுங்க.